மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் அங்கு செய்து தரப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்? முழு விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் என்பது செப்டம்பர் 17ஆம் தேதி அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட எந்தவிதமான போதிய வசதிகள் செய்யப்படவில்லை எனவும், அதே போன்று ஆங்காங்கே இந்த மின் கம்பிகளில் மின் வயர்கள் வெளியே தெரிவதாலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், அதே போன்று சாலைகள் மற்றும் நடைபாதைகள் சேதமடைந்திருப்பதாகவும் அதனை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் கிருஷ்ணகுமார் என்ற ஒரு பக்தர் நம்மிடம் இருக்கிறார். அவருமே கேட்கலாம். சார், இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. இப்போ இந்த நிலையில் இந்த கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் கோவில் நிர்வாகம் எந்த அளவுக்கு பண்ணிக்கிருக்காங்க, அந்த பணிகளோட இது என்ன, அதே மாதிரி இன்னும் அடிப்படை வசதிகள்லாம் போதுமான அளவு செஞ்சுருக்காங்களா, அது குறித்து சொல்லுங்கள் சார். அதாவது சார், இப்போ நம்ம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் போய் நம்ம கோயில் நிர்வாகத்தை போய் பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு கோபுரத்தில் மேலே கோபுரத்தில் உள்ள அந்த கலசம்ன்றது காணோம். பக்கத்தில் ஒரு கலசம் ஒரு சைடு கோணிட்டு இருக்குது. இதே மாதிரி மேலே இருக்க அந்த தானிய கிடங்கு, அந்த தானியம் வைப்பாங்க அந்த கலசத்தில், அந்த கலசமும் மாற்ற கிடையாது, அந்த தானியமும் மாற்ற கிடையாது. அதே இதில் தான் ஓடிட்டுருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு 20 லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே சுற்றி இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சித்தலம் அடைஞ்சு போய் கிடக்கு. ஒரு பில்டிங்கில் இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு பில்டிங் ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்கு. அந்த பில்டிங்லாம் ஏறி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மக்கள் ஏறினாங்கன்னா அது உடஞ்சி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இவ்வளோ மக்கள் கூடுறாங்க, இங்கே ஒரு பொது சுகாதார நிலைய வைக்கிற ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி குடிநீர் ஏற்கனவே மோடி ஸ்கீமில் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஸ்கீம் அது பேரளவில் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அதை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி இது செய்கிறது அந்த ஒரு விஷயம்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராஜகோபுரத்துக்கு கீழே இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை ரொம்ப மந்த நிலையில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே அந்த புல் பூண்டு எதுவுமே பிடுங்காமல் இருக்குது. அங்கே உள்ள அந்த சிலைகள் ஃபுல்லாக ரொம்ப சிதலமடைஞ்சு போய் கிடக்கு. அது போக இப்போ சமீபத்தில் ஒரு தீ விபத்தாச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தீ விபத்தில் அந்த செவுத்துக்கு கூட யாரும் இன்னும் ஒரு பெயிண்ட் அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. இன்னும் வர செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வருது. ஆனால் இது நாள் வரல எந்த ஒரு இதுவும் இல்லை. கண்டிப்பாக பவித்ரா, இந்த பக்தர்கள் கூறினதை நாமளே கேட்டிருந்திருக்கோம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக பணிகள் அதற்கான பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பிலும் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான பணிகளை விரைவாக நடத்த வேண்டும். மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தாத வகையில் அந்த மின் வயர்களை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும். சாலைகள் மற்றும் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே பக்தர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, பக்தர்களின் கோரிக்கைகளை நேரலையில் இணைந்து வழங்கியதற்கு நன்றி நாகேந்திரன்.